ரீசனாக வந்து எப்போனா ஒரு டைம் டென்ஷன் ஆகுனா இந்த வரும். பிரச்சனைக்கு அதுக்கு முன்னாடி இல்லை மேம் எனக்கு சரி. இப்போ நீங்க அப்பா வீட்டு சூழ்நிலை வேலைக்கு போகணும்னு சொன்னீங்களா? அப்ப நீங்க 12th முடிச்சிருந்தீங்களா? 12th முடிச்சுட்டு பிசி கோச்சிங் கிளாஸ் முடிச்சு போனேன். பிசி கோச்சிங் கிளாஸுக்கு போனேன். அதுக்கப்புறம் வந்து ட்ரைனிங்கே எல்லாமே ஃபிசிக்கலி எக்ஸாமு மெடிக்கல் எல்லாமே முடிச்சுட்டு தான் அப்பா அதுக்கப்புறம் தான் இறந்தார். அப்பாவுக்கு தெரியும் ஜாப் வரும், ஆனால் எப்போ வரும்னு தெரியாது. அப்போல்லாம் அப்பா இறந்துட்டார். அதுக்கப்புறம் தான் நீங்க சிஆர்பிஎஃப் போய் ஜாயின் பண்ணீங்க. ட்ரைனிங் தான் பண்ணீங்க. 3 வருஷம் மேம். வேலை பண்ணீங்க. அப்போ திடீர்னு ஒரு நாளைக்கு ஃபிட்ஸ் வந்ததா? ஆமாம் மேம். அங்கே என்ன நடந்தது கொஞ்சம் சொல்லுங்க. என்னன்னா எங்களுக்கு வந்து டைமிங் வந்து கொஞ்ச நேரம் தான். நைட்டு 9 மணி வரைக்கும் வந்து காலையிலே 4 மணிக்கு எழுந்துக்கணும். 4 மணிக்கு எழுந்து கிளம்பி கிரவுண்டுக்கு போடுவோம். கிரவுண்டுக்கு வந்து 5 மணிக்கெலாம் போயிட்டு அட்டன் பண்ணிடணும். எங்கே ரவுண்ட் போவீங்க? நாங்கள் அஜ்மீரில் வேலை செஞ்சோம், ராஜஸ்தானில். அஜ்மீரில் ஒர்க் பண்ணப்போ வந்து காலையில் 4 மணிக்கு எழுந்துக்கணும். மார்கால் ரோட் கால் சொல்லுவாங்க. அது எங்களுக்கு காலையிலே போயிட்டு 5 மணிக்கு வந்து கிரவுண்டுக்கு போயிடணும்.